ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். ஸோ ஸ்விட்ச் சவுண்ட் எல்லாம் வந்திருக்கும் இல்லை உங்களுக்கு? ஓகே ஓகே. ஸோ எவ்ரிபடி ஆர் என்ஜாயிங் ரைட்? ஸோ எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு எபிசோடில் வந்து ட்ராமா நல்லா இருந்துச்சா? ஹாஸ்பிட்டல் ட்ராமா நைஸ்னா? ஓகே. ஸோ எல்லோரும் என்ஜாய். அஃப்கோர்ஸ் இன்னும் சாட்டர்டே எபிசோட் ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளேயே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் காமெண்ட்ஸ் என்ன தான் இருக்கும்னது எனக்கு தெரியாது. பட் ஐ ஹோப் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ராமா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அண்டு ஆஸ் ஐ செட், மேக்ஸிமம் மண்டே எபிசோட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். முடியலைன்னா ப்ளீஸ் டோன்ட் திங்க் அதர்வைஸ். டியூஸ்டே எபிசோட் கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் மண்டே வரும். வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள் டியூஸ்டே வரைக்கும். ஓகே ஓகே தென். ஸோ புதுசாக யாராவது கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரியாக வரும். அண்ட் இஃப் ஆல்ரெடி யூ ஆர் எ சப்ஸ்கிரைபர், லைக் பண்ணிவிட்டு, சின்ன லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது தானேப்பா, லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, லைக் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ஆஸ் ஐ செட், 36% வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நம்ம சேனல் பார்க்குறது. ஸோ ப்ளீஸ் அந்த 36 மெம்பர்ஸ் கூட 36% ஓகே கூட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கேட்டிங்கன்னா இட் வுட் பி எ கிரேட் என்கரேஜ்மெண்ட் எங்கள் மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு. ஓகே. அண்ட் யா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கேளுங்க. அண்டு இப்படியே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபர்தராக இன்னும் நல்ல ஸ்டோரிஸ் கூட நான் உங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவேன். ஐ டோன்ட் நோ டில் எப்போ வரைக்கும் நான் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியும்னது எனக்கு தெரியாது. பட் மேக்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே தென் லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, திவ்யா ராஹி சொன்ன அந்த வார்த்தை, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணுவாங்க. தட் உங்களோட லவ்வை ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அந்த ஃபியர்லேருந்து, அந்த பயத்துலேருந்து மீராவை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மீரா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு சஜஷன் பண்ணுவாங்க திவ்யாவுக்கு. ஸோ திவ்யா எஸ் இதுதான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ஸ்டூப்பிடான ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு வந்து விழுந்து போடுற மாதிரி ஒரு ட்ராமா. ஸோ அப்படி பண்ணுவாங்க. ஸோ நம்ம ராஹி வந்து மீராவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. மீரா கொஞ்சம் ரொம்ப டென்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க திவ்யாவோட சிச்சுவேஷனை பார்த்துட்டு. ஸோ வாட் நெக்ஸ்ட்டுன்னது இப்போ பார்க்கலாம். ஸோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி, ரூமில் இருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஆத்யா வந்து மீராவுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இது திவ்யா கொடுத்தாங்க மேம், உங்களுக்காக எழுதிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு லெட்டரு உங்கள் கையில் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் வெளியே போயிடுவாங்க, டாக்டரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லெட்டரில் என்ன தான் இருக்குது? இப்போ தான் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் வாட் யூ சே தட் ப்ரீதிங் கஷ்டமாக இருக்குது. ஐ டோன்ட் நோ. மூச்சு வாங்க. ஓகே, மூச்சு வாங்க கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டுட்டேனோ போலோ இல்லை, மெயின் வாட்டர் ரொம்ப அதிகமாக வாட்டர் குடிச்சிட்டேன். ஓகே, ஸ்டூபிட் டாக்ஸ். சாரி டு டிஸ்டர்ப் இன் த மிடில். ஓகே. ஸோ அந்த லெட்டரில் என்ன தான் எழுதியிருக்கும் அப்படின்ட்டு மீரா திவ்யா பக்கத்துலேயே உட்காந்து அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்கும்னா, ஹாய் மேம், எனக்கு தெரியும் நீங்கள் இந்த லெட்டர் படிக்கிற டைமுக்கு நான் பெட்டு மேலே தான் இருப்பேன். மேம், நான் ஒரே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போவோ நடந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பயப்படுறீங்களே தவிர இதுதான் நடக்கும்னு உங்களாலேயோ என்னாலேயோ சொல்ல முடியாது மேம். எப்போ வேணாலும் யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம். அண்ட்
அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ரீசன் சொல்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா அது ஏன் தப்பாவாக கூட இருக்கலாம், பட் அது நீங்கள் உங்களோட தப்பாக தான் இருக்கணுன்றது இல்லை. ஸோ ப்ளீஸ் அதில் கொஞ்சம் வெளியே வாங்க. எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னது யாராலையும் சொல்ல முடியாது மேம். அண்ட் அவன் யாரோ என்ன ஏதோ பண்ணுவாங்கன்னு நீங்கள் என்னக்கிட்ட இருந்து விளங்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை லவ் பண்ணுறேன், அது உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது மேம். நீங்கள் தானே என்னை விலகி போன்னு சொன்னீங்க. பார்த்தீங்களா, நான் விலகி போயிட்டே இருக்கேன். இன்கேஸ் நான் திரும்பி வந்துட்டேன்னா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க. பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச். ப்ளீஸ் ப்ளீஸ் ஆக்செப்ட் மீ அப்படின்னு சொல்லி கீழே வித் லவ் திவ்யா அப்படின்ட்டு அந்த லெட்டரில் இருக்கும். இந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் மீரா ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்போது திவ்யாவோட கையை பிடிச்சிட்டு, ஐ எம் ரியலி வெரி சாரி திவ்யா, நான் இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை ஆக்செப்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை இப்படி தனியாக விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாத. ப்ளீஸ் வந்துடு. என்னால் வாழ முடியாது, உனக்கு ஏதாவது நடந்ததுன்னா ப்ளீஸ். சாரி, இவ்வளோ எமோஷனில் இது ஒன்று. ப்ளீஸ் திவ்யா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க மீரா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஆத்யா அண்ட் ராகி மறுபடியும் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததும் மீரா இமீடியட்டாக எழுந்திரிச்சிட்டு ஆத்யா கிட்டே போய், டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. சொன்னதும், ஒன்றும் இல்லை மேம், இன்னொரு ½ அன் ஹவரில் அவங்க எழுந்திரிச்சிருவாங்க, கண்ணை திறந்துருவாங்க. நீங்கள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம் அப்படின்னு ஆத்யா சொல்லுவாங்க. சொன்னதும், ஓ அப்படியா, ஓகே, ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது ஃப்ராக்சர்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஃப்ராக்சர்ஸும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு சொன்னாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், ஓகே, மெடிசின்ஸ் அப்படின்னா, மெடிசின்ஸ் வாங்கணும், போகிறதுக்கு முன்னாடி வாங்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்யா. சொன்னதும், ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் திவ்யா பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க மீரா. கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போது ராகி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் அந்த மூஞ்சியை வாஷ் பண்ணிக்கிட்டு வரியா, அழுதுட்டு ரொம்ப கண்ணெல்லாம் ரெட்டாகிட்டு ஃபேஸ் எல்லாம் அது மாதிரியாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போது மீரா, என்னது ஃபேஸ் வாஷ் பண்ணணுமா, இப்போ தேவையா எனக்கு அது, இவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் திவ்யா இருக்காங்க, நீ என்னடின்னா அப்படின்னு மீரா சொல்லுவாங்க. அது இல்லடி, நீ போய் வாஷ் பண்ணு போ அப்படின்வாங்க. நான் போக மாட்டேன், நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்வாங்க. என்னது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போது திவ்யா சடனாக கண்ணை திறந்துட்டு உன்னை பார்த்தாங்கன்னா இப்படி அலமூஞ்சியோட பார்த்தா பாவம், அவங்களுக்கு ஹர்ட் ஆயிரும் இல்லை அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது நம்ம திவ்யாவோட மூக்கு மேலே மஸ்கிட்டோவை குசுன்னு தானே சொல்லுவீங்க, ஒரு மஸ்கிட்டோ அவங்க நோஸ் மேலே உட்கார்ந்ததும் திவ்யா நோஸை ஷேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மஸ்கிட்டோ பைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மஸ்கிட்டோ இந்த குசு கடிச்சிட்டே இருக்கும். ஸோ ஆத்யா பார்ப்பாங்க, இவங்க மூஞ்சியை ஷேக் பண்ணிகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு ஆத்யா ஸ்லோவாக ஸ்டெப்பாக பக்கத்தில் வந்துட்டு அந்த மூக்கு மேலே ஒரே ஒரு அடி போடுவாங்க. சொன்னதும் திவ்யா ஆச் அப்படின்னு கத்துனதும் மீரா என்னாச்சு அப்படின்னு பின்னாடி திரும்ப பார்ப்பாங்க திவ்யா பக்கமாக. திவ்யா மறுபடியும் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஆத்யா, ஒன்றும் இல்லை, நான் தான் கத்துனேன் அப்படின்வாங்க. பட் இது உன்னோட திவ்யாவோட வாய்ஸ் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்ட்டு மீரா கேட்பாங்க. கேட்டதும்
அதான் மேம், அப்பப்போ நான் திவ்யா மாதிரி பண்ணிடுவேன், அப்படி தான் கற்றுனேன், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சும்மா அப்படின்வாங்க. அப்படின்னதும் இதுக்குள்ளே ராகி, அப்பா இதெல்லாம் விடுடி, நீ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னதும் சரி அப்படின்ட்டு அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போவாங்க ஃபேஸ் வாஷ் பண்ண. இதுக்குள்ளே திவ்யா கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு மூக்கு மேலே கை வச்சுட்டு, ஐயோ என்னடி இப்படி அடிச்சிட்ட, ஐயோ வலிக்குது அப்படின்வாங்க. அண்ணதும் ஆமாம் வலிக்கும், நீ பண்ணுற இது எல்லாத்துக்கும் பாரு மீரா மேம்க்கு எவ்வளோ வலிக்குதுன்னு அப்படின்னதும், இப்படி இருந்தால் தான் அவங்க செட் ஆயிடுவாங்க, உனக்கு தெரியாது அப்படின்ட்டு ராகி, ஆமாம் அது உங்களுக்கு வந்தால் உங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டு எகெயின் இவங்க 2 பேரும் நடுவில் சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். அப்பா ப்ளீஸ் நீங்கள் 2 பேரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு திவ்யா சொல்லுவாங்க. சொன்னதும் திவ்யா, பாவம் இல்லை மீரா மேம், சரி இட்ஸ் ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிடுறேனே, பாவம் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம் அப்படின்ட்டு ராகி கிட்டே சொல்லுவாங்க. அப்போ ராகி, இப்போவே இல்லை, இன்னும் டைம் வேணும், எனக்கு தெரியும் மீரா பற்றி, நீ இப்போது இதெல்லாம் ட்ராமா அப்படின்னு நீ சொல்ல, அவ்வளோதான், நம்ம 3 பேரும் இங்கேயே டெட் பாடிஸாக மாறிடுவோம் தெரியுமா, சும்மா இரு, கண்ணை மூடிட்டே இரு அப்படின்வாங்க. அது இல்லை மேம் அப்படின்னு, சும்மா இரு படுத்துக்கோ அப்படின்வாங்க. சொன்னது சரி அப்படின்ட்டு அந்த ரெஸ்ட் ரூம் டோர் சவுண்டு கேட்டதும் திவ்யா மறுபடியும் ஐஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணதும் மீரா வந்து உட்காந்து, அம்மா நீங்கள் எல்லோரும் ஏதோ பேசுகிற சவுண்டு ஏதோ கேட்டுச்சு அப்படின்னதும், நாங்களா எதுவும் இல்லையே, ஏதோ இந்த லூஸ் இருக்கே ஏதோ பேசியிருக்கோம் அப்படின்ட்டு ராகி ஆத்யாவை பார்த்து சொல்லுவாங்க. என்ன நான் லூஸா, என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, இது ஹாஸ்பிட்டல் ஓகே அப்படின்வாங்க. சொன்னதும் அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள் மேம் அப்படின்ட்டு ஆத்யா சொன்னதும், ஆமாம் யாருக்கு சொன்னமோ தெரியுது அப்படி, அப்பா ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்வாங்க மீரா. சொன்னதும் சரி அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவங்க 2 பேரும் சண்டையும். இதுக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸில் திவ்யா கண்ணை ஓப்பன் பண்ணி ஸ்லோவாக எதுவும் தெரியாத மாதிரி ஓப்பன் பண்ணி, நான் எங்கே இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் மீரா, திவ்யா ஆர் யூ ஓகே, என்ன எப்படி இருக்குது, டாக்டரை கூப்பிட்டுட்டுமா, ஏதாவது வேணுமா அப்படின்னு கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்டதும், மீரா மேம் நீங்கள் என்னங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க, நம்ம எல்லோரும் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க திவ்யா. கேட்டதும் ஆத்யா, உனக்கு ரொம்ப திமிர் அதிகமாச்சு, பைக் மேலே இருந்து கீழே விழுந்து கால் கை எல்லாம் உடஞ்சி வச்சுருக்க பார்த்தியா, ஹாஸ்பிட்டலில் இருக்க, இப்போது நைட் அவ்வளோ சொன்னேன்னா வெளியே போகாதடி, வேணாம் வீட்லேயே இருன்னு, நீ என் பேச்சு கேட்டியா, கேட்க மாட்டேல்ல, இதோ பாரிப்போ அப்படின்ட்டு வேணும்னே இதுதான் சான்ஸ் அந்த மாதிரி ஆத்யா திட்டுட்டே இருப்பாங்க அவங்கள. ஸோ மீரா வந்து, பாவம் ஏன் அப்படி திட்டுறீங்க, பாவம் இல்லை பெயினில் இருக்காங்க ப்ளீஸ் அப்படின்னதும், ஆமாம் பாவம் பெயினா, எனக்கு தானே தெரியும் அது என்ன பெயின்னு அப்படின்ட்டு ஆத்யா சொன்னதும் ராகி ஷூ அப்படின்ட்டு அவங்க ஷோல்டர் மேலே ஒரு அடி அடிப்பாங்க ஆத்யாவை. சொன்னதும், ஓ கரெக்ட் மீரா இருக்காங்கல்ல அப்படின்னது கான்ஷியஸ் வரும் ஆத்யாவுக்கு. அதுக்கப்புறம் சரி அவங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்னு சொன்னாங்கல்ல, ஸோ டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ் பார்க்குறீங்களா, நம்ம கூட்டிகிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு மீரா சொல்லுவாங்க. ஓகே மேம் வாங்க, ராகி மேம் வாங்க, நம்ம போய் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியே போவாங்க. வெளியே போய் சும்மா அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு, எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் ஃபினிஷ்டு மேம், நம்ம இப்போது திவ்யாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க. சொன்னதும் ஓகே அப்படின்னு இவங்க திவ்யாவை மீரா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் போய் காரு மெடிசன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் ஸ்லோவாக திவ்யாவை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு மீரா சொல்லுவாங்க. சொன்னதும் திவ்யாவுக்கு ஹாப்பினஸ்ஸு டாப்பில் க்ளவுட் 9 இருப்பாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஹாப்பியாக அவங்க ஷோல்டர் மேலே கையை வச்சுட்டு ஸ்லோவாக ஹாப் பண்ணிக்கிட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்பா
அப்பா அப்படின்னு ஒரு ஒரு சின்னதாக சவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் பக்கமாக நடந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சைடில் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அப்படியே ஹாப்பியாக அந்த காரில் ஏறிட்டு வீட்டுக்காக கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்க ரூமுக்கு எப்படியோ எல்லோரும் சேர்ந்து திவ்யாவோட ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் பெட்டு மேலே தூங்க வச்சுருவாங்க. தூங்க வச்சதுக்கப்புறம் ஐயப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு ஆத்யா சொன்னதும், ஆமாம் ஃப்ரெண்டுக்கு இப்படி இருந்தால் இதுக்கு பசிக்குதான் பாரு அப்படின்ட்டு ராகி சொல்லுவாங்க. சொன்னதும், என்ன அவங்களுக்கு அடிப்பட்டா எனக்கு பசி வரக்கூடாதா? எனக்கு ஹலோ எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன், உங்களுக்கும் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னுவாங்க. சொன்னதும் ராகி சரி வா போகலாம் அப்படின்னதும், ஓ அப்போ உங்களுக்கும் பசிக்குது தானே, அப்போ எதுக்கு ஓவர் ஆக்ஷன் பண்ணீங்க அப்படின்வாங்க ஆத்யா ராகிவை. இப்போ ராகி எனக்கெல்லாம் பசிக்கல, இதோ உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வர்றேன் அப்படி. எனக்கு எந்த கம்பெனியும் வேணாம் அப்படின்னதும் மீரா, அப்பா நீங்கள் சண்டை போடணுன்னா போங்க, போய் கீழே சண்டை போட்டுக்கோங்க, இங்கே கொஞ்சம் அவங்கள தூங்க விடுங்க அப்படின்வாங்க. ஓஹோ அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி திவ்யாவை பார்ப்பாங்க. திவ்யாவை பார்த்தா ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க திவ்யா. சரின்னு இவங்க 2 பேரும் கீழே வந்துடுவாங்க டைனிங் ஹால்குள்ளே. லன்ச் டைம் வேறு. அவங்க அம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லன்ச்சு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. சரின்னு லன்ச் சாப்பிட்லான்ட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே பாட்டி அண்டு அவங்க அம்மா 2 திவ்யாவோட அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க, இந்த ட்ராமா ஈவினிங் வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா மீரா செட் ஆயிடுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க ஹாப்பியாக பிளான் பண்ணுவாங்க. பட் அவங்க மத்தியானத்துக்கு வந்துடுவாங்க. வந்ததும், அம்மா அப்போவே வந்துட்டீங்க கோயிலில் இருந்து? அதென்ன நாங்கள் என்ன கல்யாணத்துக்காக போனோம், சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், என்ன இருக்குது இதில் அப்படின்வாங்க. இல்லை சும்மா கேட்டேன் அவ்வளோதான் அப்படி. ஆமாம் இவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க எங்கள் ப்ரொஃபஸர், பேர் ராகி, நம்ம மீரா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம என் காலேஜ்லேயே இவங்களும் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பண்ணதும் நமஸ்தே ஆண்டி அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக ராகி கூட நமஸ்தே சொல்ல. நமஸ்தேம்மா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை லன்ச்சு சாப்பிட்லான்னு எல்லாம் செட்டு டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்வாங்க. சொன்னதும், ஓகே நாங்களும் வர்றோம். சரி திவ்யா எங்கே அப்படின்னதும், திவ்யா அவங்க ரூமில் இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரி நான் பிரசாதம் கொடுத்துட்டு வர்றேன் இதுக்குள்ளே அப்படின்வாங்க. அம்மா அப்படின்வாங்க. என்னடி ஆச்சு அப்படின்வாங்க அவங்க அம்மா. சொன்னதும், இல்லை பிரசாதம் தானே நான் கொடுக்குறேம்மா, நீ எதுக்கு மேலே ஏறணும், காலெல்லாம் வலிக்கும்ல, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. எதுக்கும் ஒன்றும் வேணாம், அது பிரசாதம் சாப்பிடவே சாப்பிடாது, அது பக்கத்தில் இருந்து நான் சாப்பிட வச்சாதான் சாப்பிடும் தெரியும்ல அப்படின்னா. பரவாயில்லம்மா நான் இருக்கேன்ல, நான் ஃபீட் பண்ணுறேன், ஓகே நீ போவேண்ணா நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் எப்படியும் மேலே தான் போகிறோம் திவ்யாவை கூப்பிட, ஓகே அப்படின்வாங்க. அப்போது அவங்க பாட்டி பரவாயில்லடி போட்டும், அவங்க அம்மாவை நீ சொன்னாலும் கேட்க மாட்டான், அவங்க அம்மா சொன்னால் தான் கேட்பாங்க, போட்டும் அப்படின்ட்டு அவங்க பாட்டி அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. சரின்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ராகி அண்டு ஆத்யா. அவங்க அம்மாவை ரூம்குள்ளே போவிடாமல் போய் பார்த்ததும் திவ்யா ரூம்குள்ளே அவங்க அம்மா வந்துடுவாங்க. அவங்க அம்மாவை பார்த்ததும் திவ்யா டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்து நின்றுருவாங்க ஸ்ட்ரைட்டாக. மீரா ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ வரைக்கும் என்ன இது என்ன நடக்குதுன்னது தெரியல. மீரா ஒரு பெரிய ஷாக்கில் இருப்பாங்க. என்ன இது இவங்க இப்படி நின்றுட்டாங்க அப்படின்ட்டு. திவ்யாவை அந்த பொசிஷனில் பார்த்ததும் திவ்யாவோட அம்மா ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. என்னடி ஆச்சு அப்படி இப்படின்ட்டு. அம்மா கூல், எதுவும் ஆகலை, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அப்போது இது என்னடி கட்டெல்லாம் வச்சுட்டு அப்படி, ஒன்றும் இல்லைம்மா இதெல்லாம் சும்மா டூப்ஸ் தான் அப்படின்ட்டு எல்லாமே கிழிச்சு போட்டுருவாங்க. அந்த பேண்டேஜஸ் எல்லாமே ஒன்றும் இல்லைம்மா, பாரு நத்திங், அப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னதும், ஒன்றும் இல்லைம்மா காலேஜில் ஒரு
ட்ராமா இருக்குது, அதுதான் ரிஹார்சல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அவ்வளோதானே மேம், அவ்வளோதானே அப்படின்ட்டு ராஹி மேமை கேட்பாங்க. சொன்னால் ஆமாம் ஆண்டி, அதுக்கு தான் ரிஹார்சல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னதும், ஐயோ என் உயிரே எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி ட்ராமா இல்லாமா பண்ணுவீங்க காலேஜில், என்ன தான் பண்ணுறீங்களோ என்னமோ, ஐயோ என் ஹார்ட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆச்சு தெரியுமா அப்படின்னதும், சாரிம்மா சாரி அப்படின்னு. சி, திவ்யாவுக்கு அவங்க அம்மானா அவ்வளோ உயிர். ஸோ அவங்க அம்மாவுக்கு அப்புறம்தான் மீரா. ஓகே, மீரா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா. இல்லை, திவ்யாவுக்கு எப்போவும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவுக்கு அப்புறம் தான் மீரா வருவாங்க திவ்யாவுக்கு. அது கூட சொல்லியிருப்பாங்க மீராவுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது மீராவுக்கு பிபி ரேஸ் ஆகிட்டே இருக்கும், கோவம் அதிகமாகிட்டே இருக்கும். இதெல்லாமா பண்ணுறாங்க இவங்க அப்படின்ட்டு. சரின்னு அவங்க அம்மா, சரி இந்த பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவங்க இந்த 4 மெம்பர்ஸ்க்கு லைக் திவ்யா, மீரா, ராஹி அண்ட் ஆத்யாவுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லோரும் பிரசாதம் எடுத்துகிட்டு, ஓகேம்மா ஓகே நாங்கள் வரோம், லஞ்சுக்கு வாங்க, லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்வாங்க. திவ்யா மீராவுக்கு ரொம்ப கோவமாக வந்துடும். கோவமாக பார்த்துட்டு அவங்க திவ்யாவோட அம்மா பின்னாடியே வெளியே போயிடுவாங்க இந்த ரூமில் இருந்து. போனதும் ராஹி அவன் மீரா கையை பிடிச்சிட்டு, இருட்டி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு மறுபடியும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்ததும் எல்லார் பக்கமும் கோவமாக பார்த்துட்டே இருப்பாங்க. மீரா பார்த்ததும், இது யார் பிளான் பண்ணாங்க அப்படின்னதும், எனக்கு எதுவும் தெரியாது. ராஹி எனக்கு எதுவும் தெரியாதுடி, இதோ இந்த ஆத்யா தான் எனக்கு கால் பண்ணுச்சு அப்படின்னு. நான் கால் பண்ணேனா மேம், நான் எதுவும் செய்யலை மேம் அப்படின்வாங்க. ஏய், நீ தானே எனக்கு கால் பண்ண அப்படின்னு. ஆமாம், கால் நான் தான் பண்ணேன், பட் நான் பேசினேன், இதோ திவ்யா தான் பேசினாங்க மேம், நான் எதுவும் பண்ணல அப்படின்னதும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதோ எனக்கு ஃபோன் பண்ணது மட்டும் ஆத்யா தான் அப்படின்னதும், திவ்யா ஆமாம் ஆத்யா தான் எல்லாம் பண்ணுச்சு, எனக்கும் எதுவும் தெரியாது, இவங்க 2 பேரும் தான் எனக்கு இந்த மாதிரி செய்ய ஏதோ ஒன்று செஞ்சு மீரா மேவை கன்வின்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு சஜஷன் கொடுத்தது இவங்க 2 பேர் தான், அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு இவங்க கம்ப்ளீட்டாக அவங்க 2 பேர் மேலே போட்டுருவாங்க திவ்யா. இப்படி 3 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக மீரா ஒரே ஒரு கொஷின் கேட்பாங்க. நான் ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன், ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், இது எல்லாத்துக்கும் யார் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணணும்னு டிசைட் பண்ண பிரெயின் யாருது அப்படின்னு கேட்பாங்க. அப்போது திவ்யா காமாக நின்றுட்டு மீரா பக்கமாக பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரோட கையை திவ்யா பக்கமாக காமிச்சிட்டு இருப்பாங்க. திவ்யாவுக்கு அது தெரியாது, சும்மா இவங்க என் பேர் சொல்லலைல்ல, அப்போ நான் சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு மீரா பக்கமாக பார்ப்பாங்க. மீரா அந்த 2 பேர் பக்கமாக பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன நான் இவங்க பக்கமாக பார்த்துட்டே இருக்கேன், அவங்க என்ன அவங்க 2 பேரும் பக்கமாக பார்க்குறாங்க அப்படின்ன மாதிரி அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் இவங்கள தான் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க திவ்யாவை. ஸோ திவ்யா மேம் நான் எதுவும் பண்ணல மேம், அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் கூட பேசுகிறதே வேஸ்ட்டு, 3 பேரும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்ட்டு அவங்க 3 பேரையா ரொம்ப கோபமாக ஒரு லுக்கு கொடுத்துட்டு அவங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு கீழே வந்துடுவாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் உன் மூலமாக தான் அப்படின்ட்டு. சரின்னு இப்போது உங்கள் மூலமாக நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு திவ்யா சொல்லுவாங்க. என்ன நீங்கள் மாட்டிக்கினது, என் ஃப்ரெண்ட் அது என் உயிரே எடுத்துரும் தெரியுதா அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொன்னேன், இது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அப்போது ஆத்யா, ஆமாம் எல்லாமே சொல்லுவீங்க ஆனால் எதுவும் செய்ய மாட்டீங்க அப்படின்னதும், என்னது ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க மறுபடியும் ஆத்யா. ஸோ இப்படி இவங்க 3 பேரும் நடுவில் வார் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க கீழே கிளம்பலாம் அப்படின்னு நினச்ச மீராவை திவ்யாவோட அம்மா ஸ்டாப் பண்ணுவாங்க. எங்கேம்மா போகிறேன் அப்படின்னா, இல்லை ஆண்டி அம்மா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்கே போகிறது, இல்லை கண்டிப்பாக லஞ்சு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்வாங்க. அப்போ மீரா
இல்லை ஆண்டி, அம்மா எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் பரவாயில்ல, நான் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன், நீ இங்கேயே லஞ்ச் சாப்பிட்டு போடலாம் அப்படின்வாங்க. சொன்னதும் இதுக்குள்ளே திவ்யா, ஆத்யா, ராஹி கீழே இறங்க வருவாங்க. வந்ததும் ஆமாம் ஆமாம், எல்லோரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்லாம், லஞ்ச் அப்படின்வாங்க திவ்யா. சொன்னதும் திவ்யா பக்கமாக கோவமாக பார்ப்பாங்க. மீரா பார்த்ததும் சரி ஆண்டி அப்படின்ட்டு எல்லோரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவாங்க. லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திவ்யா மீரா பக்கமாக கொஞ்சம் க்ளோஸாக வந்து சாரி பட் எனக்கு வேறே வழி தெரியல, ப்ளீஸ் சாரி, ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்கலாம்ல அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மீரா கோவமாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே லஞ்ச் சாப்பிடுங்க ப்ளீஸ், அப்படி பார்க்காதீங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் லஞ்ச் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பலான்னு நினைக்கும்போது திவ்யாவோட அம்மா வந்து கொஞ்சம் இருமா, நான் உங்கள் அம்மாவுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் பண்ணேன், உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம், அதை நான் பேக் பண்ணி கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே ஆண்டி அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.